கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 42 ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உட்காருகிறேன். என் வாயிலிருந்து வேதத்துக்கு புறம்பாக எந்த வார்த்தையும் வரக்கூடாது. எனக்காக நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும்படி உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 42 1வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். மானானது, மானுடைய வாஞ்சை எல்லாமே நீருடையதான் அது ஏக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. மானுடைய ஏக்கம் எல்லாம் நீரோடை. சங்கீதக்காரனாக தாழ்ந்துராஜா ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அவர் சித்தரித்திருக்கிறார். அவருடைய வாஞ்சியை ஒப்பிட்டு இதோடு சொல்லிடுறார், மானோடு ஒப்பிட்டு சொல்லிடுறார். நாம டிஸ்கவரி சேனல்ல பார்ப்போம், மானானது சில இடங்களில் பாலைவனங்கள்லாம் நடந்து போகும். அது எங்கே தண்ணீர் கிடைக்கும், நீரோட எங்கே இருக்குதுன்னு சொல்றார். அதனுடைய ஆத்ம தாகம் எல்லாமே நீருடைய நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார், தேவனே என்ன ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய ஆத்மா தேவனை நோக்கியே வாஞ்சித்து கதறுகிறது. இந்த சங்கீதத்தை நான் பார்ப்போம் என்றால் ஒரு குழப்பத்தோடையே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்லியிருக்கிறார். என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியிலே இருப்பேன். அவருடைய வாஞ்சை பற்றி என் ஆத்மா தேவன் மேல் என்று சொல்லிக்கிட்டு அடுத்தது நான் பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவன் மேல், அதில் ஒரு வார்த்தை வைத்திருக்கார், தேவன் மேல் அப்படின்னு ஒரு கமா. அதுக்கு அடுத்த ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. அவருடைய தாகம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய தாகம் எப்படி இருக்கிறது, நாம் யார் இடத்தில் தாகமாக இருக்கிறோம். சங்கீதக்காரனை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பிறப்பிலிருந்து அப்படித்தான், இதுக்கு முன்னாடி அப்படித்தான் சொல்லியிருப்பேன், அவருடைய பிறப்பிலிருந்தே அப்படித்தான் அவர் ஒரு கஷ்டத்தோடு ஒரு மனக்குமுறலோடு தான் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் அரசாட்சி செய்யும்போதும் அப்படிதான் அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது எந்த ஒரு உதவி இல்லாமல் தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறார். தான் சொல்லுறேன், ஜீவனுள்ள தேவன் மேல் நான் தாகமாக இருக்கிறேன். நாமும் யார் மேல் தாகமாக இருக்கிறோம், நம்முடைய வாரங்கள் எல்லாம் யார் மேல் இருக்கிறது. சங்கீதக்காரனை பார்க்கும்போது அழகாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 3 முன்னே நான் பண்டிகை ஆசிரியர் ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கணிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேன். இவைகளில் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருவுகிறது என்று. இது வசனத்தை நான் பார்க்கும்போது அவர் அந்த உடன்படிக்கை பற்றியே அவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது உள்ள வசனமாக என்பது தெரியல. வேதத்தை நான் முழுவதுமாக நான் வாசிக்கிறேன். ஆனால் இதை பார்க்கும்போது தேவனுடைய பெட்டி அவர் கொண்டு வரும்போது ஆரவாரத்தோடு வீதியிலே அவர் நடனமாடி கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். மனக்குமுறலோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். நாமும் அப்படிதான். நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனாலும் தேவன் நம்மளை ஒரு குடும்பமாக சேர்த்து நாமும் இங்கே வந்து இருக்கும்போது நம்முடைய பழைய காலங்களில் நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, சில நேரங்களில் நாமும் அதையெல்லாம் நினைத்து பார்ப்போம். அதே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது மிகவும் அதற்கு அருமையாக அதில் என்ன செய்தால் நினைத்து பார்க்கிறார். நான் முன்பு எப்படி இருந்தேன், ஆரவாரத்தோடு ஜனங்களோடு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனக்குமுறலோடு தான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலைகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலிருந்து உண்மை நோக்கி நினைக்கிறேன்னு சொல்லுவார். எங்கே போனாலும் அவருடைய புலப்பதை தான் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் நாம் பார்க்கிறோம். மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழ கூப்பிடுறது, உமது அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்டு போய்கிறது. ஒவ்வொன்றாக அவர் அவ்வளவு கஷ்டப்படுறார். இப்போ ஆழத்தின் மேல் ஆழம் அப்படின்னு சொல்லும்போது நான் நீங்கள் எல்லாம் குளத்தில் குளிச்சிருப்பீங்க. நைட்டு போய் குளிச்சு பாருங்க, குளத்துக்குள்ளே போய் குளிச்சு பார்க்கும்போது அந்த முங்கி இருக்கும்போது அதை நினச்சி பாருங்க, அது ஒரு நிசப்தமாக கிடையாது, அமைதியாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஆபத்தாகவும் இருக்கும். நானும் அப்படி பண்ணியிருக்கேன். 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் முன்னாடி ஊரில் இருக்கிற டைம்லாம் அப்படி பண்ணியிருக்கேன். அது நான் முங்கி இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை வைத்து தான் தாவீது அதை நினைத்து அழகாக வேதத்திலே சொல்லியிருக்கிறார். 10வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆமென். என்னை நிந்திப்பதும் என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறதுன்னு சொல்றார்.
உன் தேவன் எங்கே இருந்து சத்துருக்கள் எதிரிகள் வந்து என்னை நாள்தோறும் ஒருவர் குத்துகிறார்கள் என்று சொல்லி மன கிளசத்தோடு அப்படி மன வருத்தத்தை தான் இந்த சங்கீதத்தை நான் நேற்று வந்து வாசிக்கும் போது பார்த்து அவருடைய வருத்தம் அவருடைய வியாபங்களை எல்லாவற்றையுமே தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாரு புலம்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 42 3வது வசனம் அவருடைய கடைசி அடியை மட்டும் வாசிங்க. ஆமென். அடுத்தது 8வது வசனம் கதையில கடைசியில் வாசிங்க. ஆமென். ஏற்கனவே நான் இதை பற்றி உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். பெரிய ஊழியக்காரர் கிடையாது, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி 10 தடவை சொன்னால் தான் சில அர்த்தங்கள் எனக்கு அது புரிகிறது. அதில் ஒரு கபட வாசிங்க, ஒரு கபட வாசிங்க, 3 வாசிங்க, கடைசி. ஆமென். ஆமாம், விண்ணப்பத்தை பற்றி கண்ணீரை பற்றி இதில் அழகாக சொல்லியிருக்கார் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா. 2 ராஜாக்கள் 20:5வது வசனம். போதுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். யார் சொல்லுகிறார்? கடவுள் சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா நம்ம பார்க்கும்போது தேவன் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார், ராம் முழுவதும் அழுகிறார், அவருடைய படுக்கையெல்லாம் கண்ணீராலே நனைக்கிறார். அழகான ஒரு ராஜா அந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு. தேவனுக்கு உண்மை உத்தமாக வாழ்ந்திருக்கிறாரு. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது யார் அந்த வழியாக வாரா? ஆமோஸின் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றா? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீ மறித்து போவே பிழைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? திருப்பி அவர்கிட்ட ஏதாவது பேசுறாரு? ஒன்றுமே பேசுறாரு. நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு ஊழியக்காரர் வந்து நம்மிடத்தில் சொல்ல என்ன செய்வோம்? அவர் வேலை இல்லை, இனிமேல் அவர் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ராஜா, ஒரு பெரிய ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறார், வியாதியா இருக்கிறார். ராஜா பக்கத்து தேசம் எல்லாம் எங்க இருந்தாலும் வைத்தியரை கூட்டு வந்து குணமாக்கலாம். ஆனால் ஒரு மரண தருவாயில் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் அப்படியே இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லல. என்ன செய்கிறார்? எசேக்கியா ராஜா முகத்தை சூர்பரமாக திருப்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தது. உண்மையும் மன உத்தமம் நான் பார்க்கிறதா ஊழியக்காரர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி நான் சொல்லுகிற அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லல, கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார். அவர் வாயிலிருந்து ஒழுங்கே வரல. எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்னுடைய வாயில் சொல்ல, கர்த்தர் சொல்றேன்னு சொல்லி போயிட்டார். எனக்கும் ஒரு இந்த கழிஞ்ச திங்கக்கிழமை ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா 2-3 வார்த்தையாக பேசுறாங்க. நான் யாருக்குமே தீங்கு செய்யல, துரோகம் பண்ணல. ஆனால் அவங்க கடைசி அந்த ஃபோன் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றது, விளக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன் அப்படின்னு. தேவனுடைய ஆலயத்தில் வந்து நான் இதே இடத்துல இருந்து தேவனுடைய சத்தியத்தை கொடுக்குறேன். இதுல இருந்து கொடுக்கறதுக்கும் அங்க போய் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இங்க இருந்து கொடுத்து வெளியே போய் சில காரியங்களை பேசலாம், நடக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்துல இருந்து நான் பேசுகிற சத்தியத்தை சொல்லுகிறோம். ஊழியக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வர வேண்டும். நாசமா பேர் விளக்காம பேர்னா அது எனக்கு இல்லை, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை, நீங்களே வச்சுக்காருன்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு தெரியும் நான் எந்த அநியாயமும் செய்யல. அதான் நான் ஏசாயாவை ஒப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி போல இப்படி தீர்க்கதரிசி இருக்கணும். மேல இருந்து ஒரு வார்த்தை, வெளியே இருந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் சொல்வதை மட்டும்தான் நான் சொல்லணுமே தவிர ஊழியக்காரர் யாரும் சரி தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் பேசுவது என்று தேவனுக்கு உபகாரமாக இருக்கிறதா இதெல்லாம் பார்க்க வேண்டும். இங்கே எல்லாம் செய்துட்டு இங்கெல்லாம் முடிச்சுட்டு ஓடிடுவாங்க. நமக்கு ஒரு பரவ வாழ்க்கை இருக்கு, தேவனுடைய சமூகம் ஒன்று இருக்கு, நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒரு வீடியோ கிளிப்பு போட்டிருந்தேன், அது போட்டதுல எனக்கு பயங்கர நெருக்கமாக இருந்தது. ஒரு ஊழியக்காரர் அழகாக சொல்லியிருக்கிறாரு,
தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து ஆரம்பிக்கும், ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கும் சொல்றேன். முதல் நியாயத்தீர்ப்பு அதுக்கு ஊழியக்காரருக்கு தான் சொல்றேன். நான் அதுக்காக பாஸ்டர் சொல்லலை, ஊழியக்காரருக்கு தான் சொல்லியிருக்கு. அந்த காலத்துல ஊழியக்காரனா இருந்தாங்க, இன்னும் இப்பவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சிலருடைய சில வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. நான் யாருடைய பொருளை அநியாயமா வச்சுட்டு எடுக்கல. ஆனா காரணம் இல்லாமல் பொருளின் சாபம் என்னை தொடாது. நான் தேவனுடைய சமயத்தில் நானும் என்ன போய்க்கிறேன். நானும் யாரும் மனசான இதுவரைக்கும் சாபம் போட்டதே கிடையாது. நான் என்னால் முடிஞ்சால எவ்வளவு உதவிதான் செய்திருப்பேன். எனக்கும் தேவனுக்கும் தெரியும். அநியாய காரியங்கள் செய்தாலும் நான் நன்மையான காரியங்கள் நான் நிறைய செய்திருக்கேன். எனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் செய்வேன் தவிர என்னிடத்தில் நன்மை பெற்றவர்களை நான் ஒரு நாளும் எனக்கு எதிரியா இருந்தால் என்ன செய்வேன், நான் சாபம் போட்டதே கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கை அதான் சுத்தமாக சொல்றேன், எனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போலதான் தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லி சொல்றான், நான் சொல்லல கர்த்தர் சொல்லுவேன் சொல்ற. கர்த்தர் சொன்னா மட்டும்தான் நம்ம ஒரு பேர் என்ன செய்யணும், சாபப்படணுமே தவிர தேவையில்லாம நம்ம இந்த வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு மனசு மிகவும் பாரமா இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிவிட்டார்களே அப்படின்னு, அவங்க அநியாயமா செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கிறோம். இசைக்க ராஜாவை பற்றி பார்க்கிறோம். கர்த்தாவே, அதுதான் நான் சொல்லுறேன். இசைக்க ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உங்களுக்கு உண்மையும் உத்தமமா இருந்தேன். உண்மை வேற உத்தமம் வேற. ஒரு மனுஷன் உண்மையா இருக்கலாம், அது வேற. உண்மையா இருந்தா மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. உத்தமம் வேணும். உத்தமம் மட்டும் இருந்தா போதும், உண்மை தானாவே வரும். தேவனுடைய சமூகத்தை போகணும், உத்தமம் மட்டும் போதும். அதான் யோபுவை பற்றி அழகாக சொல்கிறது. அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறதுமா இருக்கிறான்னு சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு, நான் உண்மையும் உத்தமமாக இருந்தேன். ராஜா தேவனுடைய சமூகத்துல நான் உண்மையும் உத்தமமாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு, கண்ணீரை செலுத்துகிறாரு. உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன். நாம் சொல்ல முடியுமா? இப்ப நான் பேசிட்டு போறப்ப சொல்லுங்க, தேவனே நான் உண்மை உத்தமா இருக்கிறேன், உங்களுடைய பார்வைக்கு நலமான முடியவே முடியாது. ஆனா ராஜா என்ன சொல்றாரு, உண்மை உத்தமமா இருந்தேன், உங்களுடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்று அவர் அழுது புலம்புகிறாரு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அரண்மனையிலிருந்து வீட்டுல இருந்து அவர் பாதி விட்டு தான் இருக்காரு. தேவன் அவரை கூட்டு என்ன செய்வார், நீ திரும்பி போ. அவன் 4வது வசனத்தை வாசிக்கணுமா? இசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் கோபுரத்துக்கு போனேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொன்னது. அவன் வாசிங்க. நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். போதும். தேவன் யார்கிட்ட சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி போகிறாரு சொல்லுறாரு. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி நீ பிழைக்க மாட்டாரு, செத்து போவான்னு சொல்லி பாதி குற்றங்கள் தான் தேடுகிறாரு. அவன் பாருங்க, அவருடைய கண்ணீர், அவருடைய ஜெபத்தினுடைய கண்ணீர் தேவனையே ராஜ்யத்தில் அசைத்தது. அவருடைய கண்ணீர் எவ்வளவு நேரம் தான் இருக்கும் பாருங்க. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். நாம் எத்தனை நேரம் 1 மணிக்கு ஜெபம் பண்ண, 3 நாள் உபவாசம் இருக்கிறோம், 41 நாள் உபவாசம் இருக்கிறோம், ஒரு பலன் இல்லை. ஆனா எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி பாதி முற்றத்துல போகும்போது அவருடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் எட்டி தேவன் ஏசாயாவை கூப்பிட்டு என்ன சொல்றார், அவருடைய கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது, ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லி தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு பதில் சொல்லிட்டு, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னை இந்த நகரத்தையும் உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டிட்டு மரண தன்மையில் இருந்திருக்காரு. செத்து போயிடுவார், 3 நாள் 4 நாள் செத்து போயிடுவாருன்னு சொல்ல ஒரு மனுஷன், ஒரு ராஜா தேவன் சமூகத்தினுடைய கண்ணீர் விலையேற பெற்றது. விலை மதிக்க முடியாத ஒரே ஒரு பொருள் வந்து தேவனுடைய ரத்தம். அடுத்தது பார்ப்போம் என்றால் நம்முடைய கண்ணீர் தாங்க, நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஜெபம். அதே தான் சங்கீதக்காரனை தாவீது பார்த்துக்கிறோம். என்னுடைய விண்ணப்பம் என் கண்ணீர்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அவர் புலம்புகிறார். அருமையான வசனங்க. கடைசி வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 42 கடைசி வசனத்தை வாசிங்க. ஆமென். நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தெரிகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. நாமும் அப்பதான் பல பேர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய
நம்முடைய சமாதானம் இல்லாமல் இருப்போம், குழப்பத்தோடு இருப்போம். யார் இடத்தில் சொல்லாதே, மனித இடத்தில் சொல்லணும். மனித இடத்தில் சொல்லும்போது நம்முடைய தூண்டதான் செய்வார்கள். ஆனால் தேவனுடைய மட்டும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு தேவன் அதற்கு கண்டிப்பாக பதில் தருவாராக. ஆமென். தேவன் தான் இந்த வார்த்தைகளை நம்ம யாவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.